குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். என்ன சார் இவ்வளவு சோகமா வராரு? எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணியாச்சு, வாங்கிக்கிறீங்களா? ஐயோ, இந்த எக்ஸாம்ல நான் நல்லாவே எழுதலையே. ராகுல் 50க்கு 27. பரவாயில்லப்பா, நீனாச்சும் போன டைம் விட 10 மார்க் சேர்த்து எடுத்திருக்க. புடி, அடுத்த எக்ஸாம்ல இன்னும் நல்லா படி. நம்மள என்ன சொல்ல போறாரோ? அடுத்து ரமேஷ் 50க்கு 32. போன எக்ஸாம்ல நீ 50க்கு 50 மார்க் தானே? சார் ஆமாங்க சார். என்ன இந்த எக்ஸாம்ல இவ்வளவு மார்க் கம்மியா எடுத்து வச்சிருக்க? உன்னை பத்தி ஸ்டாஃப் ரூம்ல எவ்வளவு பெருமையா சொன்ன தெரியுமா? நானா சார் உங்களை போய் சொல்ல சொன்னேன்? நீ மட்டும் இந்த எக்ஸாம்லயும் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உனக்கும் எனக்கும் ஸ்கூல் அசம்பிளில மெடல் போட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஒரு மெடல் வாங்குறதுக்காக எப்படி சார் கஷ்டமான கொஸ்டின் 50க்கு 50 மார்க் எடுக்க முடியும்? கொஸ்டின் பேப்பர் அவ்வளவு ஈஸியா எடுத்து வச்சிருக்க, இவ்வளவு மார்க் கம்மியா எடுத்திருக்க நீ. ஓ, அவ்வளவு ஈஸியா இருந்தா நிறைய பேர் 50க்கு 50 எடுத்திருப்பாங்கல்ல, அப்படியே ஒருத்தர் கூட எடுக்கல. புடி, பேப்பரை என்னமோ பண்ணு. இந்தாங்கப்பா, மத்த பேர்லாம் பேப்பரை பிரிச்சு வச்சுங்க. எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, நான் ஸ்டாஃப் ரூம் போய் படுக்கிறேன். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான் படிக்க முடியும். இதுல கொஸ்டின் பேப்பர் வேற புக்லயே இல்லாத மாதிரி எடுத்து வைக்கிறது. மார்க் வரல, மார்க் வரலாம் எப்படி வரும்?